வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தானே செவிட்டு பையன், அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஓடிட்டான். அதுக்கு தான் விக்க வந்தேன். 5-10 பரவாயில்லைங்க, 1000 கணக்கு இல்லீங்களா? அதான் மடி எப்படி ஆகுறதுன்னு யோசனை பண்றாருங்க. நீ ஒன்னும் அவசரப்பட்டு மடியில் இருக்கிறத அவுத்து கொடுத்துட வேண்டாம். 4 பேரை கேட்டு நல்லா விசாரிச்சுட்டு மெதுவா வந்தா போதும். என்ன அதுக்குள்ளார நான் ஒண்ணு மாட்டு வண்டி யாருக்கு வித்துற மாட்டேன். முருகேசன் சொன்னா முருகன் சொன்ன மாதிரி. தம்பி தீனி கம்மியா ஒரு டீ போடுப்பா. யோ 3க்கு முடிக்கலாம் 4க்கு முடிக்கலாம். இப்ப என்னடா அந்த ஆளு 5ங்கிறாரு 6ங்கிறாரு. இது என்ன நாயா? ஏங்க வியாபாரம்னா அப்படித்தாங்க, கேட்ட வேலையை நாம கொடுத்துட போறோமா? யோ இப்பதான் நீ தரங்க மாதிரியே பேசுற. ஏங்க கவலை விடுங்க, இந்த வண்டியை இன்னைக்கு நாம ஓட்டிட்டு போறோம். போருமா? எப்படி சொச்சத்துக்கு உன் மடியில இருந்து அவுத்து கொடுக்க பாரியா? அது இல்லைங்க. என்ன இல்லைங்க இல்லைங்க. அங்க வருது யார் பாருங்க. என்ன வண்டியா நீ இந்த பக்கம்? தியேட்டர்ல புது படம் போட்டுருக்காங்க, அதான் எல்லா ஊர்லயும் போஸ்டர்லாம் ஒழுங்கா ஒட்டிக்கலாம் பார்க்க வந்தேன். ஆமா நீங்க இந்த பக்கம் வண்டி மாடு வாங்கலான்னு வந்த. நீ பார்த்து ஒரு மதிப்பு சொல்லு. என்ன அவ்வளவு சொல்றானுங்க? அவங்க யானை வேலை சொல்றாங்க, அதை நாம கொடுக்க முடியுமா? நீ பார்த்து சொல்லு. வண்டி மட்டுமா இல்ல மாட்டோடவா? இது என்ன கேள்வி? ஊர் விட்டு ஊர் வந்து வாங்குறோம், வண்டி மாடு சேர்த்துதான். இதுக்கு என்ன 3000 ரூபாய் கொடுக்கலாம். கேட்டையா புண்ணாக்கு இந்த தலையில குள்ளாக்க பாத்தியா? அம்மா வண்டிக்கார என்ன எவ்வளவு சொல்றாங்க? 6000 ரூபாய் ஒரு நய பேசி குறைக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு. என்னது 6000 ரூபாயா? அடே எவனோ ஜில்லா திருட உன் தலையில கட்ட பாக்குறான். ஏனே நம்ம ஊர்ல வண்டியா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுதா 2000 ரூபாய்க்கு ஜில் ஒரு அருமையான வண்டி பிடிச்சு கொடுத்துருப்பேன். கேட்டீங்களா பெரியவர? எங்க ஊருக்கார பையன் வந்தால தப்பிச்ச. வண்டியில சம்பாரிச்சுத இந்த வண்டியில விட்டுருப்பேன். யோ வண்டியை ஓட்டிட்டு போயா. என்ன விலைக்கு? விலையே வேணாம், என்னமா ஓட்டிட்டு போயா? ஏனாம எங்களுக்கு எதுக்கு? ஏய் தீ வெட்டி தெரியா? அவங்க வண்டி ஓட்டிட்டு போறாங்களா இல்லையான்னு பாரு. இல்லன்னா மாட்டை கசாப் கடைக்கு ஓட்டிட்டு வண்டியை உடைச்சு விறகு கடையில போட்டுரு. என்னங்க நீங்க இந்த ஊருக்கு தரக வேலையை பார்க்க வந்தீங்க? ஏய் உங்க வீட்டு வண்டி தெரிஞ்சா நான் அப்படி சொல்லிருப்பேனா? என்ன பொண்ணு பக்கம் வரும்போது அந்த வண்டியில தானே வந்தீங்க? அப்ப கண்ணை முன்னாடி வச்சு வந்தீங்களா பின்னாடி வச்சு வந்தீங்களா? அப்பங்க வண்டி மேல கவனம் இருந்தது. பாக்க போற பொண்ணு பளிச்சிருக்குமா இழிச்சிருக்குமா பயந்துட்டு வந்தேன். சரி வண்டியை தான் கவனிக்கல. காலையை பார்த்தோன்னே ஞாபகம் வந்திருக்கணுமே. ஆமா பெரிய வெள்ளையம்மா காலை, அத பார்க்க பரிதாபமா இருக்கு. அத போய் உங்க அப்பா 6000 ரூபாய் சொல்றான். சரியான போங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே? ஏமாறது எங்க ஊர்க்காரனாச்சே. உங்க ஊருக்காரன் ஏமாறது இருக்கட்டும், முதல்ல நீங்க என்ன ஏமாந்துறாதீங்க. உசுறு போனதுக்கு அப்புறம் ஊசி போட்டு பிரயோஜனம் இல்ல. சீக்கிரமா எங்க அப்பா வந்து பாருங்க. உங்க அப்பாவை பாக்குறது இருக்கட்டும், எங்க அப்பா இந்த ஒரு பைத்தியத்தனம் வச்சிருக்காரு, அதை முதல்ல சரி பண்ணணும். என்ன பண்ணாரு? ஆமா நான் முதல்ல பார்க்க வேண்டிய பொண்ணு இந்த ஊர்ல தானே இருக்கு. அது ஏதோ வாத்தியார் பொண்ணு சொன்னாங்க. வாத்தியார்னா விஸ்வநாத வாத்தியாரா? ஆமா. பொண்ணு பேர் ரேவதியா? ஆமா. என் ஃப்ரெண்ட் தாங்க. அப்ப நல்லதா போச்சு. என்ன சொல்றீங்க? அதான் ஒரு வள்ளி தெய்வான கங்கா கௌரி பாமா ருக்மணி அந்த மாதிரி ஒரு சீதா ரேவதின்னு இருக்கட்டுமே. என்னவா? ஏய் சீதா இந்த பாரு நான் சொல்ல கேளு. ஏய் தண்ணி அடிக்காம போறோம்ல.
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா? இந்த காலத்துல யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல. பசங்களா, உங்க டீச்சர் அம்மா ஆடுறதுதான் ஆடுறாங்க, ஒரு பரதநாட்டியம் குச்சிப்புடின்னு ஆட சொல்லுங்க. நான் அச்சாவீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. முதல்ல எங்க அப்பா கிட்ட போய் என்ன பார்க்க மாப்பிள்ள வந்திருக்கான்னு சொல்லு போ. ஓஹோ அப்படியா? அக்கா பாட்டிக்கு மாப்பிள்ள வந்திருக்காடா. ஐயோ, வேணாங்க, நம்ம பலத்தை முத காமிக்கிறதே பத்திரிகையில தான். அதை குறைச்சு போட்டோம்னா தப்பா போயிடும். நல்லாவே போட்டுருங்க. அக்கா பார்க்க மாப்பிள்ள வந்திருக்காரு. அப்படியா? நான் வர்றேன். இப்பவே உனக்கு கல்யாண கலை வந்துருச்சு. ஏ ராசாத்தி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. வாங்க வாங்க மாப்பிள்ளை. அப்பா உங்களை பார்த்து வர சொன்னார். அன்னைக்கு நீங்க வருவீங்கன்னு வீடு முழுக்க ஒரே கூட்டம். எல்லாருக்கும் வழியை பார்த்து 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 கண்ணு பூத்து போச்சு. ஏகப்பட்ட பலகாரம் செஞ்சு வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் பசங்க தான் ராப்பூரா தின்னு தீத்தாங்க. இப்ப நீங்க வந்தது கூட நல்லதா போச்சு. நான் இப்பதான் அச்சாபீஸுக்கு போய் பத்திரிகை ப்ரூஃப் பார்த்துட்டு வரேன். அப்பா தம்பி, நீ உடனே ஓடி போய் கொஞ்சம் இருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பத்திரிகைக்கும் தனியா பேசுறதுக்கும் இல்லங்க, பத்திரிகை பத்தி தான் பேசணும். வாங்க வாங்க, உட்காருங்க. நீங்க வாங்க. இத பாருங்க, உங்க அப்பா கிட்ட நான் நகனட்டை பத்தி பேசலையே தவிர எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி தான் செய்வேன். ஆமா, அவ எனக்கு ஒரே பொண்ணு. நான் எனக்குன்னு என்னத்தை வச்சுக்க போறேன்? என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அவளுக்கு தான் சீதனமா செய்ய போறேன். சீதனத்தை பத்தி பேச நான் வரல. இவெல்லாம் உங்க பொண்ணை பார்க்க வரத காரணமே இதே ஊர்ல இருக்க வேற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிருக்கேன். எல்லா ஏற்பாடும் பண்ண பிறகு திடீர்னு இப்படி சொல்றீங்களே, இதை நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம்ல? அது என்னமோ என் தப்பு தான். ஐயோ, தப்பு சரின்னு பேசுற நேரம் இல்ல இது தம்பி. இத்தனை நாளா யாரு மாப்பிள்ளைன்னு தெரியாம இருந்த ஊர் ஜனங்களுக்கு இப்ப நீங்க தான் மாப்பிள்ளைன்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் கல்யாணத்தை நிறுத்தினா ஊர்வாயை அடக்க முடியுமா சொல்லுங்க? இப்ப நான் உங்க பொண்ணை பார்க்காம தான் அந்த முடிவு சொல்றேன். எனக்கு வேறொரு பொண்ணு பிடிச்சிருக்கேன்னு சொன்ன தவிர உங்க பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லவே இல்லையே. இப்ப நீங்க என்கிட்ட தனியா பேசினத நான் ஊர்க்காரங்களுக்கு எல்லாம் தம்பட்ட அடிச்சா சொல்ல முடியும்? இப்பவே வீட்டுக்குள்ள ஊரே கூடி போயிருக்கு. அவங்க என் பொண்ணு கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டா அவன் மனசு அப்படியே கொதிச்சு போயிடுவா. என் பொண்ணை பத்தி நானே சொல்லிக்க கூடாது, உண்மையிலேயே மகாலட்சுமி மாதிரி இருப்பா அவ. என்னங்க நீங்க நிலைமையை புரியாம திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க? தம்பி, உங்க வீட்டு பொண்ணுக்கு முடிவு பண்ண மாப்பிள்ள திடீர்னு கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? எங்க வீட்டு பொண்ணுக்கு எந்த விதமான குறை இல்லைன்னா நிச்சயமா வேற ஒரு மாப்பிளை கட்டி வைப்பேன்.
என்ன திடீர்னு அந்த தம்பி இப்படி சொல்லுது? தேங்காய் உடைச்சு பார்த்தா தானே தெரியும் தேரக்காயா தேரணக்காயான்னு. யாரு கண்டா? நமக்கெல்லாம் தெரியாது, பையனுக்கு தெரிஞ்சு போச்சோ என்னமோ. சும்மா இரு. அந்த பொண்ணு மேல பழி சொன்னோம்னா நம்ம நாக்கு அடி போயிடும். டாக்டர், என் பொண்ணு பழிச்சுக்குவா இல்ல? உயிருக்கு ஒண்ணு ஆபத்துல, தலையில தான் பலமா அடிபட்டு இருக்கு. எப்ப அவ மயக்கம் தெளிஞ்சு பேசுவா? மயக்கம் தெரிஞ்சா கூட பேச மாட்டாங்க. மூளை அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்க பொண்ணு பேசுற சக்தி இழந்துட்டாங்க. இந்த பாருங்கப்பா, என்ன கேட்டடிங்க, கண்டபடி அடிச்சிருக்காங்க. பேசாதடா. தாயில்லா புள்ளைன்னு செல்லமா வளர்த்ததுக்கு இப்படி கொலைகாரனா வந்து நிக்கிறீடா. நான் என்ன கொலையா பண்ணேன்? கொலை செஞ்சாதான் கொலைகாரனா? அந்த பொண்ணோட குரலையே போக்கிட்டியடா. முத அந்த பொண்ணை பார்க்கும்போது இன்னும் 2 வார்த்தை அதிகமா பேசக்கூடாதான்னு ஆசைப்பட்டேன். இப்ப அந்த 2 வார்த்தையே கடைசி வார்த்தை ஆக்கிட்டு வந்து நிக்கிறீடா பாவி. சும்மா என்னவே திட்டிட்டு இருக்காங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சீனாய வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டானா அதனால இந்த பொண்ணு பிடிக்கலையா? டேய், நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ. அடிச்ச பத்திரிக்கை அடிச்சதுதான், நடக்கிற கல்யாணம் நடக்கிறது தான். அந்த பொண்ணு மாத்திரம் என் வீட்டுக்கு மருமகளா வரல, இந்த பார், உங்க அப்பனை நீ உசுரோட பார்க்க முடியாது. என்ன பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடி போடுவேன். என்ன பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடி போடுவேன். அத கேட்டா மடையனுக்கும் ஞானம் பிறந்திடும், மூடி கிடக்கும் பல கண்ணும் திறந்திடும். கேட்டா மடையனுக்கும் ஞானம் பிறந்திடும், அட மூடி கிடக்கும் பல கண்ணும் திறந்திடும். பாட சொல்லாதே, நான் கண்டபடி பாடி போடுவேன். ஜூஸ் நாங்கெல்லாம் குடிச்சாச்சு. உனக்கு வாங்கி அந்த ரொட்டியெல்லாம் இவங்க தான் காலி பண்றாங்க பாரு. வீடா?
உனக்கு உடம்பு சரியாகிற மட்டும் நாங்கெல்லாம் இங்கேயே தான் இருப்போம். டாக்டரா, நீ வேற எங்களுக்கு பயந்துதான் டாக்டரே இங்க வராம இருக்காரு. தலை வலிக்குதா? வேணும்னா சொல்லு, டாக்டர் கூப்பிட்டு ஒரு ஊசி போட சொல்றேன். ஹர்ஷம்மா, 4 நாளைக்கு முந்தி ஒரு பொண்ணு கிணத்துல விழுந்து தலையில அடிபட்டு இங்கதான் அட்மிட் பண்ணிருக்கு. வயசு 16 இருக்கும். அது எந்த ரூம்ல இருக்கு? அப்படி சொன்னா எப்படிங்க? அவங்க பேர் என்ன? ரேவதி. இந்த ரூம் தான். இந்த ரூமா? ராஜாத்தி, உடம்பு சதிக்கம் தானாப்பா? இந்த பாருமா, எங்க வீட்லயும் ஏகப்பட்ட சாமி இருக்கு. என்னைக்காவது ஒரு சாமியாவது பேசியிருக்கா. அதுக்காக அதுகளெல்லாம் தூக்கி வெளியவா எரிஞ்சிட்டேன். நாளைக்கு நீ எங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணு. உன்னையும் ஒரு புது சாமியா ஏத்துக்கிறேன். கண்ணை தொடச்சுக்கம்மா, தொடச்சுக்க. தென்னை மரத்துல தேள் கொடுத்தான், பனை மரத்துல நெறி நட்டுச்சான். மண்டை அடிவட்டா தொண்டையா போச்சு. கேப்பாயில நெய் வடினா கேப்பா இருக்க இங்க வச்ச குச்சி. நீ விழுந்து பாரு, மூச்சு போகுதா பேச்சு போகுதான்னு தெரியும். சைலண்ட். இது என்ன ஹாஸ்பிடல்ல சொந்த கடையா? எல்லாரும் சொந்தக்காரங்க வந்துடுறீங்க. இப்ப எப்படி இருக்குமா? அம்மா, நாங்க போயிட்டு வரட்டுமா? உடம்பு பாத்துக்கம்மா. அப்பா வந்தா நாங்க வந்து போனதா சொல்லு. மன்னிச்சுக்கம்மா. அம்மா, நாங்க போயிட்டு வர்றோம்மா. என்ன வந்துச்சு? ஒண்ணுக்கு பேச்சுதானே போச்சு. 4 நாளைக்கு காட மாடா பேசினா தன்னால புரியுது. கிழவி, வெந்த புண்ணுல வெந்நீர் ஊத்துற மாதிரி கிண்டிட்டு இருந்தே குளாரம் ஆயிடுவேன். பேராண்டி பேராண்டி பொண்ணு மனம் பாராண்டி, வண்டி கட்டி போனாண்டி, 2 கட்டு ஆண்டி. ஏன் அந்த பாட்டை பாடி அவன் உயிரை வாங்குற? இப்படித்தான் உன் பாட்டை கேட்டு எங்க அப்பா காசிக்கு போனா திரும்பியே வரல. நல்ல பாட்டு பாடின பாட்டு. அது போட்டு சின்னவன் சாப்பிட வந்தானா இல்லையா? வரல. இப்படியே நீ பாடிக்கிட்டே இரு, வருவான். நீ கேட்ட காசுல நான் கொடுத்துணுமா? எல்லா காசையும் எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டா அப்புறம் என் கல்யாணத்துக்கு தான் படுது. பா. பாட்டி, அப்பா எங்க? ஓதுக்குள்ள. இந்தாப்பா, நீ சொன்ன மாதிரி எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, ஜவுளி எடுத்தாச்சு. இந்த தட்டான ஒரே குழப்பறான். கால் குண்டு பண்ணின்றான், அரை குண்டு பண்ணின்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. பேசாம செயின் மோதிரன்னு உருப்படியா வாங்கிடுவோம். தாலி 2 வாங்கிட்டுமா? எல்லாம் பிற்காலத்துல உதவுமேனதான். இப்ப தெரியாது, நாளுக்கு நாள் தங்க வேலை ஏறிக்கிட்டே இருக்குது. முறைச்சிருவீங்களே. பந்தல்காரன் கேட்கற கூலியை பார்த்தா பந்தலே வேலைக்கு வாங்கிக்கலாம் இருக்கு. அதனால நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஓலைகள்லாம் வெட்டி போட்டேன். பொம்பளைங்கெல்லாம் முடிஞ்சிட்டு இருக்காங்க. கூலி மட்டும் தான் நமக்கு. அப்புறம் ஒரு யோசனை, சாப்பாட்டு பந்திய நம்ம தியேட்டர்லயே வச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சத்திரக்காரன் ஏகப்பட்ட காசு கேட்கறான். என்ன ஒரு நாள் கலெக்ஷன் போவோம், அதெல்லாம் பார்க்க முடியுமா? கல்யாணம் இல்ல. ஏப்பா, நம்ம யோசனை எல்லாம் எப்படி? இப்பதான் உனக்கு அறிவு ரேகை எட்டி பாக்குது. கெட்டியா புடிச்சுக்கோ. இந்தா, இத உள்ள விட்டு போய் வைடா. பாட்டி, நீங்க தலைக்கு மேல வேலை இருக்கு. நான் சாப்பிட்றேன், அதுக்கு போட்டு. டேய், இது உனக்கே நல்லா இருக்கடா. நல்லா இல்லையா? நான் இன்னும் சாப்பிடுவேன் இல்லையா? கருவாடு இருந்தா கொண்டா போ. டேய், உனக்கு கொழுப்பு தலைக்கு மேல ஏறி இருக்குடா. சொல்றத சுருக்கா சொல்லு, நமக்கு இந்த பழமொழி எல்லாம் புரியாது. ஏண்டா, காதலுக்கு துணையா இருந்துட்டு இப்ப கல்யாணத்துக்கு வெறியா இருக்கடா பாவி. பாருண்ண, காதல் கை குடிச்சுனா கை தட்டி வர இருக்கணும், இல்ல கைய கையை விட்டு போயிடணும். என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுற? இத்தனை நாள் அந்த பொண்ணோட நான் பழகிட்டு இப்போ அவளை கல்யாணம் பண்ணலாம். அந்த பொண்ணோட மனசு என்ன பாடுபடும்? நீ கட்டிக்க மாட்டேன்னு தெரிஞ்சவன கிணத்துல குதிச்சு ஊமையா போச்சு. அந்த பொண்ணை விட
இன்னொருத்தனுக்காக காத்திருக்க இந்த பொண்ணு ஒண்ணு பெருசா. டேய், அவன் வேற ஒருத்தருக்கா காத்துட்டு இல்ல, எனக்காக தான் காத்துட்டு இருக்கா. எங்க வீட்டுல எல்லாருமே எனக்கு எதிர்பாயிட்டாங்க. இனிமேல் அவங்கள சமாதானப்படுத்துறது நடக்காத காரியம். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நாளைக்கே நான் வீட்டை விட்டு வெளியே வந்துடலாம்னு இருக்கேன். உங்க அப்பா அம்மாவை பார்த்து நம்ம கல்யாணத்துக்கு சம்மந்தம் கேட்க போறேன். அதுக்கு அவங்க சம்மதிக்கலன்னா? இருக்கவே இருக்கு கோயில். அதுக்கு நான் தயாரா இல்லையே. ஏன்? இந்த யோசனைய அந்த பொண்ணு ஊமையாரத்துக்கு முன்னாடி சொல்லிருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சாவது பார்த்திருப்பேன். ஆனா இப்ப நான் திட்டவட்டமா சொல்ற ஒரே முடிவு, நீங்க தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப நீயும் மாறிட்டு? என்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அது அவ செஞ்ச பாவம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அது நீங்க செஞ்ச பாவம் தான். முதல்ல உங்க பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கங்க. ஓஹோ, பார்த்த மாப்பிள்ளை கட்டிக்க அம்மா தயாராயிட்டீங்களோ? அதெல்லாம் என் சொந்த விஷயம். அதை பத்தி மத்தவங்க கிட்ட பேச நான் தயாரா இல்ல. என்னது வர வர பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம எங்க அம்மா புடவைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிற? டேய், இது எங்க விவகாரம், நீ ஒண்ணும் தலையிட வேண்டாம். அட என்னம்மா, அவன் உன் புடவைய பிடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கிறான், உங்க விவகாரம்ன்றிய? அட நீ வார்த்தை, அவன் தீர்த்தனமா கால் சேர்த்து வச்சிருந்து எனக்கு ஒரு புடவை எடுத்தாந்தானா, அது என்னடான்னு கேட்டா குமரியா கட்டுற புடவையா இருக்கு. யாரா அவன் சுத்த கேட பயலா இருக்கான்? ஜவுளி கடைக்காரங்கிட்ட போய் கேட்டா கிழவிக்குன்னு 9 மணத்துல கொடுப்பான், வாங்கி கொண்டாந்து கொடு. இந்தா, இது உங்க அண்ணன் கல்யாண பத்திரிக்கை. அரச வட்டியில கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க அடிச்ச 2 பத்திரிக்கையை வாங்கிட்டு வந்து சேரு. நீயாவது ஒழுங்கா பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வா. அட பாண்டி, பத்திரிகையில உங்க தாத்தா பேர் போட்டுருக்கான்னு பாரு. தாத்தா பேர் என்ன? ஏவன் அவளை ஆரம்பிக்கும். ஏவனா? எலியா? டேய், என் புருஷ விஷயத்துல கிண்டல் பண்ண நான் பெண்ணானவளா இருப்பேன். நான் ஒரு பாட்டு பாடுறேன், புரிஞ்சுக்கோ. நீ பாடி அது எனக்கு புரிஞ்சு பேர் போட்ட மாதிரிதான். கூத்து பார்க்க அவரு வேணா தன்னானே நானே, கொடிசன கூட வரும் தில்லே, அத்து பார்க்க அவரு வேணா தன்னானே நானே, அககமும் கொடை பிடிக்கும் தில்லே, திருப்பதியில நிப்பான் பாரு தன்னானே நானே, 5ஓட 2 சேர்ந்த அவர் வேறுதானே, 5ஓட 2 சேர்ந்த அவர் வேறுதானே. மலையடா பாவி மனுஷா, பேசாம வண்டி மாடு ஓட்டிட்டு இருந்திருக்கலாம். அதை விட்டு போட்டு ரெக்கார்டு ஓடுதா ஓடலையான்னு தெரியாம மண்டைய போட்டு ஆட்டிட்டு இருக்க. எல்லாம் தலையெழுத்தியா? ஓ, ரெக்கார்டு நின்னு போச்சோ? வணக்கங்க. இந்த ஊர்ல விஸ்வநாத வாத்தியார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வீடு தெரியுங்களா? உட்காரு. அடியே சகமா, யார் ஒத்துக்கே பாரு. யாரு? ஓ தம்பிடி. அவன் சேர்த்துதான் 6 மாசம் ஆச்சு. அவனேதான். மச்சான், எப்படி இருக்கிற? இந்த மனுஷனுக்கு காதுதான் கெட்டு போச்சு, வர வர புத்தியும் கெட்டு போச்சா? என்னங்க உங்களுக்கு என்ன வேணும்? ஏங்க அந்த விஸ்வநாத வாத்தியார் வீடு. நான் இந்த ஊருக்கு புதுசுங்க, அந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் இந்த மனுஷங்கிட்டே கேளுங்க. இந்த கத்துறேன் கேட்கவே மாட்டேங்குது. இடி விழுந்தாலே தடி விழுந்தான்னு கேட்பாரு. இரவிலே எப்படியோ. அது இல்லைங்க, எங்க அத்தை ஒரு தடவை இவர் காதுல அழுக்கு இருக்குன்னு கம்பியை விட்டு எடுத்தாங்களாம். அதுல இருந்து இப்படித்தான். அதான் கம்பியை வெளியே எடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? ஒரு காலை விட்டு இன்னொரு காலையில எடுத்தாங்க. அப்புறம் எப்படிதாங்க புரிய வைக்கிறது? கத்தி குறவலை கெடுத்துக்கிறத விட ஜாட மடைய பேசுங்க, புரியும். என்ன வா. ஐயா, நீ ஊமையா? அட, நான் என்னமோ எனக்கு தான் காது கேட்கலையோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன இருந்தா ஆண்ட உன்னை இந்த வயசுலயே சோதிக்க கூடாதுப்பா. சரியான ஆளு. நீ என்கிட்ட கையை காலாட்டி பேசுறத விட அதோ அதுகிட்ட போய் பேசு. உன் பாஸ் அதுக்கு தான் புரியும்.
ரொம்ப நன்றிங்க. என்ன பயந்தீங்களா? அவன் ஒரு பைத்தியக்காரன் என்ன ஊமன்ட்டான். நீங்க அதை நம்பி என்கிட்ட ஜாரமாரியா பேசிட்டு வரீங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. என் நடிப்பு விட உங்க நடிப்பு ரொம்ப டாப்புங்க. நிஜம் ஊமை கெட்டுட்டு போங்க. வாத்தியார் வீடு இது, நம்ம வீடுங்க. என்னங்க நீங்களும் எந்த வீட்டுக்குள்ள போறீங்க? என்னங்க நீங்க என்ன வாத்தியார் பண்ணா? ஏங்க ஐயோ இல்லைங்க, நான் ஏதோ தெரியாம. என் பொண்ணோட குரல் இந்த பெட்டியில இருக்குன்னு பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருந்தேனே, அதை கெடுத்துட்டேடா பாவி. தம்பி, நீங்க சக்கரப்பட்டின்னு முதல்லயே சொல்லக்கூடாதா? நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? நீங்க விட்ட அடியில நான் இருக்கிறது சக்கரப்பட்டியா பாவக்காப்பட்டியான்னு எனக்கே மறந்து போச்சுங்க. எவ்வளவு நாள் வாத்தியார் வேலை இருக்கீங்க? நான் 35 வருஷமா. நல்லாவே தெரியுது சர்வீஸ். எப்படி? என்ன அடிங்க? ஐயோ, சரியா விசாரிக்காம அவசரப்பட்டுட்டேனே. ஆமா, என்ன சமாச்சாரம்? அப்பா ஏதாச்சும் சொல்லிவிட்டாங்களா? ஆமாங்க, கல்யாணத்துக்கு பந்தல்காரர்ல இருந்து பெட்டமாஸ்கார வரைக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. நீங்க பொண்ணோட வர வேண்டியது, கெட்டி மேளம் கொட்ட வேண்டியது, தாலி கட்டினதும் பொண்ணை எங்க வீட்டுல விட்டு நீங்க மட்டும் போயிருங்க. தம்பி, என் பொண்ணு ஊமையான பிறகும் உங்க அப்பா கல்யாணம் ஏற்பாடு செய்யறாரா? காப்பி கிடைக்குங்களா? பாருங்க, எங்க பரம்பரையில இடிக்கும் போது ஒண்ணு புடைக்கும் போது பேச மாட்டாங்க. குத்தும் போது என்ன பேசுறோமோ அள்ளும் போதும் அதே தாங்க. பத்திரிக்கை கொடுத்து அனுப்பிச்சிருக்காருங்க. இல்ல உங்க ஆளுங்க பேர் எதனா வீட்டுக்கா பார்த்து சொல்லுங்க. என்ன சிரிக்கிறீங்க? என்ன பார்த்தா கோமாளி மாதிரியா தெரியுது? அது மோரு, நீங்க காபின்னு நினைச்சு. பித்தளை பாத்திரம் கிலோ என்ன விலைக்கு எடுக்கிறீங்க? பித்தளை பாத்திரம் எடுக்கிறது இல்ல. எடுக்க வேணாம், விலையை மட்டும் சொல்லுங்க போதும். இல்லையா? கிலோ 30 ரூபா. 8 ரூபாய்க்கு தர வாங்கிக்கிறியா? 8 ரூபாய்க்கா? திட்டு பொருளா? என்ன கடையில இருந்து புதுசா வாங்கிட்டு வந்தா கொடுப்பாங்க? பொருள் எங்க இருக்கு? எத்தனை கிலோ தேரும்? 2.5 கிலோ இருக்கு. 1.5 காசு கொடு போதும். 1.5 கிலோக்கா? ஜாக்கிரதை கைட்டிக்க. அரையறான். புது செட்டுங்க. எல்லாரும் கேட்கணும் திண்ணில வச்சு பாட்டு கேட்டு இருந்தேன். பக்கத்து இருக்கிற பையன் தள்ளி விட்டான். வாங்க கொண்டாங்க. இந்த மாதிரி பொருளெல்லாம் ஒரே கைப்படம் இருக்கணும், அப்பதான் உருப்படும். ஆமா, இது சொந்த செட்டு தானே? ஏன் சந்தேகமா இருக்குதா? திருட்டு செட்டெல்லாம் நான் ரிப்பேர் பாக்குறது இல்ல. என்னது திருட்டு செட்டா? எங்க அண்ணன் பொண்ணு எடுக்கிற வீட்டுங்க அது. பொண்ணு எந்த ஊரு? அரசப்பட்டி. அரசப்பட்டியா? அரசப்பட்டியில முருகேசன் தெரியுங்களா? தெரியும். மாவா? எங்க அண்ணன் அவர் பொண்ணு தானே கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னங்க புகை இது? இப்பதானே கரண்ட் வந்திருக்கு. ஆமா, உங்க அண்ணன் அந்த பொண்ணை தான் கட்டிக்க போறாரா? அது எப்படிங்க முடியும்? எங்க அண்ணன் அவன் பார்க்க வேண்டிய பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சி போச்சுன்னு சொல்லிட்டான். தெரியாம ஒரு பைத்தியக்காரன் அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறான். புரியுதுங்களா? ஏன்னா சொன்ன எனக்கே ஒண்ணுமே புரியல. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. என்னன்னு? இத்தனை குழப்பத்துக்கு காரணமே அந்த பொண்ணு ஊமையானதுதான். ஏங்க பாடுதுங்க. கனெக்ஷனை மாத்தி கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். பாடுதுங்களா? ஏமா, நான் அப்பவே சொல்லல, தம்பி மொழிதான் அப்படியே தவிர மனசு அப்படி இருக்காதுன்னு. என்ன என்ன பத்தி என்ன சொன்னாங்க? அது வேற ஒண்ணும் இல்ல தம்பி. நீங்க முழிக்கிற மொழியை பார்த்து என் பொண்ணு டேப் ரெக்கார்டரை நீங்க தான் திருடிட்டு போயிட்டீங்களான்னு தப்பு கணக்கு போட்டுச்சு. இல்ல நான் வரேங்க. தம்பி தம்பி ஏங்க
ஒருத்தன் புதுசா வீட்டுக்கு வந்துக்கிறானா அவனை இந்த அளவுக்கு கேவலப்படுத்த கூடாதுங்க. இப்பவே என்ன பத்தி இப்படி பேசுறாங்களே, நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுங்க, யாராவது எதனா திருநா கூட நான் தான் திருநு இவங்களே என்ன போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவாங்க. என்னை பத்தி நானே சொல்லிக் கூடாதுங்க. எங்க அப்பா வீட்டுல கட்டுக்கட்டா பணம் வச்சிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆச்சுங்க ஒரு 5 ரூபாய்க்கு மேல நான் திருநதே இல்லைங்க. என்ன சிரிக்கிறீங்க? எங்க அப்பா வருவாரு, கேட்டு பாருங்க. தம்பி தமாஷா தான் பேசுறீங்க. நான் யாருகிட்ட பேசினாலும் என்ன விளையாட்டே எடுத்துக்கிறாங்களே தவிர என்ன ஒரு மனுஷனா மதிக்கவே மாட்டாங்க. சாப்பிடுங்க. என்னங்க இதெல்லாம்? குழந்தைங்க பிரியப்படுறாங்க, சாப்பிடுங்க. நீங்க என்ன உண்மையிலேயே ஒவ்வொரு மாதிரி கேவலப்படுத்துறீங்க. நான் இப்ப எது பேசினாலும் உங்களுக்கு தப்பா தான் படும். இத பாருங்க, என் பொண்ணு குரலை மறுபடியும் கேட்க வச்சீங்களே, அதுக்கே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்ன வரேம்மா. கடமைப்பட்டதுனா கேட்டுங்க. இதுக்கு 18 ரூபாய் ரிப்பேர் சார்ஜ், அதை கொடுக்க சொல்லுங்க. ரேவதி, தம்பிக்கு ஒரு 18 ரூபாய் எடுத்து கொடுமா. 18 ரூபாய் கரெக்டா கொடுத்துறாதீங்க, பஸ் எல்லாம் போய்க்கிறேன். 2 ரூபாய் சேர்த்து கொடுங்க. அது சரி. என்னண்ணே அதுக்குள்ள பாய போட்டேன்? மாப்பிள்ள நீ, நான் எங்க லோன் சுத்திட்டு இருக்கேன். காலையில இருந்து எங்க போயிட்டு வந்து கேட்டா நீ ஆச்சரியப்படுவ. கல்யாணத்தை தூள் கிளப்பிடுவான். தம்பி நான் கேட்க கூடாது. முதல் ராத்திரி எங்க வச்சுக்க போற? சுடுகாட்டுல. வியாபாரம் போற போக்க பார்த்தா இன்னும் புதுசா 2 ஆள் சேர்க்கணும் போல் இருக்கு. முதலாளி, எனக்கு 2 நாள் லீவ் வேணும். எதுக்கு? மனசே சரியில்லை. மனசு சரியில்லை? உடம்பு சரியில்லைன்னா தான் லீவு. போடா, போய் வேலையை பாரு. முதலாளி, எனக்கு 2 நாள் லீவ் வேணும். எதுக்கு? மனசு தெம்பாட்டா இருக்குது, உடம்பு தான் சரியில்லை. எந்த பகுதியில? ஐயோ நிறுத்தியா? யோ, உங்களுக்கு எல்லாம் லீவு கொடுத்துட்டு நான் என்ன கடையை மூட்டு போறதா? எவனவனுக்கும் கடையை மூடுறீங்க, எங்களுக்காக ஒரு நாள் கடையை மூடப்படாதா? கடையில யாரு? என்ன கல்லாவில ஒரு வயலையும் காணா? கூட்டம் கிட்ட வந்தா தானே கல்லாவில இருப்பானுங்க. யோ சரக்கு மாஸ்டர், இப்படி வாயா. சொத்தை பிரிச்சாலும் சொந்தம் பிரியாதுன்னு சொல்லுவாங்க, உனக்கு தெரியுமில்ல? என் பெரிய பையனுக்கு கல்யாணத்தை வச்சிருக்கிறேன், அந்த கழுதைய முன்னால நின்று நடத்தி கொடுக்க சொல்லு. யார? உங்க தம்பி. அதே கழுதைதான். கேள்விப்பட்ட பெரிய பையன் என்ன மாதிரி வாயில்லாதவன்றதுக்காக அவனுக்கு ஒரு ஊமை பொண்ணை கட்டி வைக்கிறதா? அவ்வளவு அக்கறை உள்ளவன் முன்னாடியே வந்து ஒரு நல்ல பொண்ணா பாக்குறது. நான் பார்த்து ஒண்ணும் ஆக வேண்டியது இல்ல. தினமும் சின்னவனை பார்த்து எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்க. இனிமே பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. கல்யாண பத்திரிகை எல்லாம் அடிச்சாச்சு. இந்தாயா, அவனுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு மிச்சத்தை வீட்டுல விடாந்து கொடுக்க சொல்லு. என்னோட புடிவாதத்தால இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த பொண்ணோட பரிதாபத்தை நினைச்சுதான் இவனுக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இவன் இந்த முடிவுக்கு வருவான்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் இதுக்கு தடையா இருந்திருக்க மாட்டேன். ஆண்டவா, எனக்கு நெய்ப்பந்த முடிக்க ஒரு பேரனை பெத்து கொடுப்பான்னு நினைச்சேன். கடைசியில இவனுக்கு நானே கொள்ளி வைக்கும்படி ஆயிடுச்சே.